ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான மாலை நேரத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் சமாதானத்தின் நேரம். அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியின் மூலமாக ஸ்தோத்திரம் ஷாலோம் ஏஜி சர்ச் ட்ரூத் என்கிற யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபித்து ஆலோசனை கொடுக்கவும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர், மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆமென் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. விசேஷமாக ஒருவேளை நீங்க எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலன்னு சொன்னா, எங்களோடு வந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்க எங்க ஆலயத்துக்கு வரலாம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே எங்க சபையில் நடக்கிற ஆராதனை நேரங்கள் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை. இதில் வந்து நீங்க பங்கு பெறலாம். உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் நல்லவர். இந்த சமாதானத்தின் நேரம், இந்த அருமையான நல்ல நாளில் ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட சில வேத ஸ்தோத்திரம் வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஏசாயா 32 அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவருடைய வேதம் அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா புஸ்தகம் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புஸ்தகம். நம்ம அநேகர் விரும்பி படிக்கிற அளவுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதுல ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை தான் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான பிள்ளைகள், அங்க வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும், என் ஜனம் சமாதானமா இருக்கும், என் ஜனம் நிலையான வாசஸ்தலத்தில் குடியிருக்கும், என் ஜனம் அமைதியாக தங்கும் இடத்துல இருக்கும், ஜனம் அமைதியாக இருக்கும். பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை ஸ்தோத்திரம் 3 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டாலும் கர்த்தருக்கு மகிமை அமைதி என்கிற தலைப்புல தர்மையான வேலையில உங்களோடு கூட கர்த்தரை வார்த்தையை கொடுக்கிறேன். என் குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததா, நான் அமைதியா லைஃப் ஆகிக்கிட்டு இருக்குதா? கர்த்தருக்கு மகிமை. கொஞ்சம் இதை பார்க்கிற நாம் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருக்குதா? ஸ்தோத்திரம். இல்லைனா கலக்கத்தோடு எப்பமோ ஒரு தடவை கலக்கம் வருது, தப்பு இல்லை. எப்பமோ ஒரு தடவை வியாதியோடு பாதிக்கப்படுகிறேன், கஷ்டங்கள் வருகிறது, உண்மைதான். ஆனா ஒவ்வொரு நாளும் சில நபர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, ஏன்டா அந்த உலகத்துல நான் இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்பதான் மாறும் என்கிற வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற நீங்கள் அமைதியாய் தங்குற அந்த வாசஸ்தலத்துல நீங்க அமைதியாய் இருக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை. என் வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருக்குதா? சந்தோஷம் நிறைந்ததா இருக்குதா? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக சில காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லும்படி விருப்பப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8 அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஸ்தோத்திரம், மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அலைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். முன்னுரையாகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படி விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். அங்க ஸ்தோத்திரம் சீசர்கள் பிரயாணப்படுகிறார்கள். கடல் கொந்தளிக்கிறது. படகு அந்த கொந்தளிப்பினால அலக்களிக்கப்படுகிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பயப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ படகுல படுத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் அவரை எழுப்புறாங்க. எழுப்பி, ஐயரே நாங்க எல்லாரும் சாக போகிறோம், மடிந்து போகின்றோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். சில நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை, என் குடும்பத்துல நல்லா நான் ஆலயத்துக்கு போகிறேன், நல்ல ஆண்டவரை தேடுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் கொந்தளிப்பு இருக்கிறதே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருந்த படகுதான், ஆண்டவர் கூட தான் இருந்தார், ஆனாலும் அங்க கொந்தளிப்பு வந்துச்சு. என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா?
கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். கேள்வி அப்படியே பட்ட கேள்வியோடு இருக்கிறீங்களா? என் கூட இருந்தா அன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவன மனுஷன் கிதியோன் சொன்னார், இப்படி சொன்னார், எங்களோட கர்த்தர் இருப்பார்னா இதெல்லாம் எங்களுக்கு எப்படி நடக்கும்? அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்குது, ஆனாலும் கொந்தளிப்பா இருக்குதே, பிரச்சனையா இருக்குதே, போராட்டமா இருக்குதே, ஒரு சோர்ந்து போய் ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த கேள்வியோடு தேவனுடைய வார்த்தை கேட்பீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலான மகிமையான ஒரு வார்த்தையை தேவன் தருகிறார். பிள்ளைகளே, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின கர்த்தருக்கு அமைதிப்படுத்துவார். ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கலாம், பிரச்சனைகளை போராட்டங்கள் அனுமதிக்கலாம். பைபிள் அழகா சொல்லுகிறது அல்லவா, தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஸ்தோத்திரம். நன்மைக்காகவே செய்கிற ஆண்டவர் அல்லவா. ஸ்தோத்திரம். ஒருவேளை இது ஆண்டவர் இது எதுக்காக சீசர் வாழ்க்கை அனுமதித்தார்? அங்க ஆண்டவே சத்தம் போட அவங்கள பார்த்து அதட்டினாரா. ஸ்தோத்திரம். சீசர்ல பார்த்து கடிந்து கொள்ளுங்க, அவிசுவாசம். ஆமென். அவிசுவாசத்தினால செய்றீங்களே, உங்க விசுவாசம் எங்க போச்சு? சில நேரத்தில் ஆண்டவரை விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, விசுவாசத்தில் நீங்க ஸ்ட்ராங்காய் தைரியமாய் ஆமென் பேசும்படியாய், ஆண்டவர் நல்ல பிரச்சனையை பார்த்து கடிந்து கொள்ளும்படியாய், அதட்டும்படியாய். ஏன்னா என் ஆண்டவருக்கு இயற்கை மேல செயற்கை மேல அதிகாரம் உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. மகனே மகளே, பிரச்சனை வரும்போது அதை கடிந்து கொள்ள பழகு. பிரச்சனையை பார்த்து பேசு, சொல்லு. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, உங்க விசுவாசம் எங்க போச்சு? நான் தான் கூட இருக்கிறேனே. அவங்க எழுப்புறாங்க விசுவாசத்தோடு. ஒருவேளை சீசர்கள் விசுவாசத்தோடு பேசியிருந்தா உண்மையா காற்று கடலும் அவன் அடங்கி இருக்கும். அருமையான பிள்ளைகளே, இரண்டாவது சொல்லுகிறேன், இயேசு எந்த இடத்துல இருந்தாலும் அவரால் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். இயேசு இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? ஒரு பேர் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், ஒரு கோயிலுக்கு போயிருக்க, நீங்க போகலாம், சர்ச்சுக்கு போகலாம். ஸ்தோத்திரம். ஒரு சர்ச்சில் உதவி கூட செய்யலாம், சர்ச்சில் சில வேலைகளை கூட பார்க்கலாம். ஆனா இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்களா? இயேசு உங்க இதயத்தில் இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? உங்க தலைவராய், வீட்டின் தலைவராய் ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஆதி நாட்கள்ல அழகான பாட்ட பாடம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வீட்டில் துக்கம் இல்லை, இயேசு வந்த வீட்டில் நிம்மதி, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லை, இயேசு வந்த வீட்டில் போராட்டம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம், அவன் இயேசு இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய போராட்டங்களையும் பாடுகளையும் சந்திக்கிறோம். இயேசுவை அவன் யார் உங்களை விட்டு போனாலும் விலகினாலும் இயேசு மட்டும் என் கூட இருக்கட்டும் ஐயா ஆண்டவராக சொன்னார். அவர் மாற மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு ஸ்தோத்திரம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், நம்மளுக்கு தெரிந்த வசனம் தான். ஆண்டவருடைய நாம் நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் சொல்றாரு. இதோ உலகத்தின் முடிவு வரை உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். அந்த உணர்வு இருக்கட்டும், ஏசப்பா எங்களோடு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய மனசு சொல்றாரு, எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு தனிமை உணர்வை அவர் அப்படி ஸ்தோத்திரம் அவன் உணர்கிறாரோ, அவன் ஆண்டுடைய பிரசன்னம் அவன் இல்லாத நிலவரத்தை உணர்கிறாரோ, அவர் என்ன செய்வாராம்? முழங்கால் படிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படியே வாசிப்பாராம். ஸ்தோத்திரம். அந்த புஸ்தகத்தை அப்படியே வாசித்து தன்னே பலப்படுத்தும். வேதத்தை திறந்து முழங்கால நின்று தேவ பிரசன்னம் மூடுகிற வரைக்கும் அப்படியே வாசிப்பேன புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். பிள்ளைகளே, இயேசு உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு இல்லைன்னு சொன்னா இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா என் உள்ளத்துல வாங்க, ஸ்தோத்திரம், எங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்க வீட்டுல வந்து ஆளுகை செய்யட்டும். உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் நன்மையான தரட்டு. அவர் வந்தாலே அமைதிதான். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு வசனத்தை ஆமென் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒன்று சொன்ன ஸ்தோத்திரம், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். விசுவாசத்தோடு சில காரியத்தை சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் அமைதல் உண்டாக எதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு பேசுங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது, எந்தெந்த வீட்டிலலாம் இயேசு இருக்கிறாரோ, எந்தெந்த வீட்டில் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாய் அமைதல் இருக்கும் என்று சொன்னேன்.
மூன்றாவதுங்க சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை, நோவாவுடைய பேழையில கர்த்தர் அமைதியை கட்டளையிட்டார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவை பார்த்து உங்களுக்காக ஒரு பேழை உண்டு பண்ணுங்கள். பேழை உண்டு பண்ணாங்க, அங்க இருந்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஜலம் பெருகிச்சு, வெள்ளம் வந்துச்சு, தண்ணீர் நிரப்புச்சு, பூமியில இருக்க எல்லா ஜீவ ஜந்துக்கள் அழிக்கப்பட்டாங்க. நோவாவும் நோவாவின் பேழையிலே ஆமென் இருந்த மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. குறிப்பிட்ட நாள் முடிந்த உடனே ஜலத்தை கர்த்தர் அமைதிப்படுத்தினார். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன? தேவன் சொன்ன காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அல்லது தேவன் காட்டின இடத்துல நான் இருக்கும் பொழுது எனக்கு அமைதி உண்டாகும். நான் ஆண்டவர் வைத்த இடத்துல இருக்கனா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. வேலை, ஆண்டவர் கொடுத்த வேலை, ஸ்தோத்திரம். ஒரு வீடு, ஆண்டவர் கொடுத்த வீடு, ஸ்தோத்திரம். ஆமென். கணவன் மனைவி, ஆண்டவர் கொடுத்த காரியங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த ஆமென் கிருபை, ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, ஊழியம் ஆண்டவர் தந்தது. ஆமென். ஆலயம், உங்களுக்கு நீங்க போறீங்க ஆலயம், அது ஆண்டவரா உங்களை வைத்த இடம், ஸ்தோத்திரம். நீங்க இருக்க ஆண்டவர் சொன்ன இடத்துல இருப்பீங்கன்னா, நீங்க அவசரப்பட்டு நிறைய பேர் ஸ்தோத்திரம் பதட்டம் அடைந்து ஆமென் ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுனால நிறைய கலக்கங்கள் வருகிறது. உதாரணம் சொல்லுகிறேனே, நகோமியை சொல்லுகிறேன். ஆமென். ரூத் புஸ்தகத்தில் நகோமி ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு அந்நிய தேசத்திற்கு கடந்து போனாங்க. அங்கே ஒரு பெரிய கலக்கம். 2 மகன், அருமையான சகோதரருடைய கணவர் மரிக்கிறான். கலக்கம் வந்துச்சு. காரணம், ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனாங்க. இன்னைக்கு இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்த இடத்துல ஒரு வேலையை தந்திருக்கிறாரா, சந்தோஷமா அந்த வேலையில கடைசி வரைக்கும் அந்த வேலையில முறுமுறுக்காதீங்க. கடைசி சந்தோஷமா செய்யுங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு ஏரியாவில் கர்த்தரை வச்சிருப்பாரா, ஸ்தோத்திரம். அந்த ஏரியாவில் மகிமையான கர்த்தரை மகிமையோடு துதிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க. நோ, அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் தந்து ஒரு இடத்தை வச்சிருப்பாரா, அந்த இடத்துல சந்தோஷமா கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. அமைதியாய் கர்த்தர் நடத்துவார். பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ஒரு ஆலயத்தை தேவன் தந்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் கடைசி வரைக்கும் அந்த ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதித்து மகிழ்ச்சியோடு இருப்போம்னு சொன்னா அமைதல் உண்டாகும். நோவா, ஸ்தோத்திரம், தேவன் சொன்ன பேழைக்குள்ள தேவன் சொன்ன நாள் வரைக்கும் இருந்தார். அங்க அமைதல் உண்டாச்சு. தேவன் சொன்ன இடத்துல, தேவன் வைத்த இடத்துல நம்ம அமைதியா காத்திருப்போம்னு சொன்னா, அவசரப்படாம காத்திருப்போம்னு சொன்னா, ஆமென், நோவாவுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அமைதியை மாத்திரமல்ல ஒரு பெருக்கத்தையும் கொடுக்க நம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வைத்த சபையில நிலைச்சிருங்க. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் வைத்த குடும்பத்துல ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நிலைத்திருங்க. அவசரப்படாதீங்க. கர்த்தர் வைத்த வேலையில உண்மையாய் நிலைச்சிருங்க. அவசரப்படாதீங்க. ஒரு தெருவில் ஒரு வீட்டை கொடுத்திருப்பாரா, வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, அந்த வீட்டில் ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் அனுமதி இல்லாம, ஆண்டவர் ஸ்தோத்திரம் நோக்கம் இல்லாம வைக்கல. அவன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருங்க பிள்ளைகளே. தேவனை சில பிரச்சனை வரலாம் போலாம், ஆனாலும் தேவனை கேளுங்க. எதனால ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவருடைய நல்ல நாம் மகிமைப்பட பாருங்க. நோவா தேவன் வைத்த இடத்தில் இருந்தது மாத்திரமல்ல, தேவன் சொன்னதை அவர் செய்தார். அதான் ஸ்தோத்திரம். ஆமென். மத்தேயுல இந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்பட சொல்லி நான் உங்களுக்காக எல்லாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்கிறவன். அழகாக சொல்றாரு பாத்தீங்களா. அருமையான பிள்ளைகள், அமைதி வேணுமா, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கொள்ளுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை. 2வது சொன்னேன், அமைதி வேணுமா, இயேசு எப்போது நம்ம கூட இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி ஆண்டவரோடு எப்போது இருங்கள் என்று சொன்னேன். 3வது, ஆண்டவர் வைத்த இடம், ஆலயமானாலும் வேலையானாலும் வீடானாலும் குடும்பமானாலும் ஆண்டவர் வைத்த இடத்துல அமைதியோடு இருங்க. அவர் அமேன் உலகத்துக்கெல்லாம் அப்படி ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அங்க போனாதான் ஆசீர்வதிப்பார், இங்க போனால் இல்லை. அவர் எங்கேயும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் பிள்ளைகளை, நம்மை பெருக செய்ய முடியும். 3வது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திலும் பேசுகிறார். 66 புஸ்தகத்தின் மூலமாய் ஆமென் 1189 அதிகாரங்கள் கொண்ட நம்முடைய வேதத்தை வாசிக்க நம்மோடு பேசுகிறார். இந்த வசனம் உங்களை செழிப்பாய் மாற்றும். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். பிள்ளைகளே, அற்புதத்தை காட்டிலும் அதிசயத்தை காட்டிலும் வேத வசனம் முக்கியம். வசனத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குது, வசனத்துல செழிப்பு இருக்குது, வசனத்துல வல்லம் இருக்குது, வசனம் ஜீவன் உள்ளது. வசனத்தை வாசிங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கடைபிடிச்சு பாருங்க. அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார் இல்ல, என் வசனம் என்ன சொல்லுது, என் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? என் வசனம்னா இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் தான் வார்த்தை, தெரியுமா? இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை உங்க சபையின் மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தை கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். கேட்டு அவன் கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சு அர்ப்பணித்து பாருங்க. என்ன காற்று வெள்ள வந்தாலும் அவங்க வாழ்க்கை அமைதியா இருக்கும் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அமைதி உண்டாகட்டும். ஒருவேளை கலக்கத்தோட பார்ப்பீங்கன்னா என்னை அமைதிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைங்க வாழ்க்கையை அமைதிப்படுத்துங்க, எங்க வாழ்க்கையை அமைதிப்படுத்துங்க. என் வேலையில் இருக்கிற கலக்கம், ஸ்தோத்திரம், என் தொழிலில் இருக்கிற கலக்கம் எல்லாவற்றையும் நீங்க நீக்குங்கப்பான்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இயேசப்பாவின் நல்ல நாமத்தினாலே அப்பா, என் ஜனம் அமைதியாய் குடியிருக்கும். நாங்கள் அமைதியாய் குடியிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு கலக்கத்தோடு, வேதனையோடு, அப்பா ஸ்தோத்திரம், வியாதியோடு, அப்பா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு ஏன் இந்த பாடுன்னு சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்கன்னா அவர்கள் படுகிற பாடுகள், அவங்க படுகிற வேதனைகள், அவங்க படுகிற எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் அமைதிப்படுத்துங்க. வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவர்கள், வேலைக்கு போறவங்க, வியாபாரம் செய்ய எல்லாரையும் கர்த்தர் அமைதியாய் ஆமென் ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் சமாதானமாய் குடியிருக்க நீங்க செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்காக சில காரியங்கள் சொல்லியிருக்கப்பா, அதையும் எங்கள் பிள்ளைகள் கடைபிடித்து ஆமென் தங்கள் வாழ்க்கை அமைதியோடு காத்துக்கொள்ள கிருபை தாங்க. நீங்க சொன்ன இடத்துல நாங்கள் இருக்கணும். உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க எங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தெல்லாம் செய்ய எங்கள் கரங்களை எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஸ்தோத்திர கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.